அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, இன்னைக்கு சண்டே ஒரு பிரியாணி சாப்பிட்லான்னு பார்த்தா ரூபாய்க்கே குறையுதே ஐயா. இன்னைக்கு இந்த பழைய சோறு தான் நமக்கு கெதி போல இருக்கு. ஃபோன் பண்ணி அடிக்குது. ஹலோ. ஆமாம், வீட்டில் என்ன பண்ணுற? அதை ஏன்பா கேட்குற? சரி, கேட்கல. எப்பா ஃபோனை வச்சிடாதப்பா. ஆமாம், என்ன விஷயமாப்பா ஃபோன் பண்ண? 2:30 மணிக்கு வீட்டுக்கு வா, பிரியாணி போடுறேன். என்ன அது, பிரியாணியா? ஏன் வேறு ஏதாவது போடணுமா? வேண்டாப்பா, பிரியாணியே போதும், அதையே போடு. ஆஹா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஃபோன் பண்ணி கூப்பிட்றான் ஐயா. வரையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வா. கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். அதான் பிரியாணி ஓகே ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு இந்த சாதம் கீழே கொட்டிடுவோம். 1 hour later. எப்பா, நீ சொன்ன மாதிரி கரெக்டாக 2:15 வந்துட்டேன் பத்தியா. இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது நீ பிரியாணி போடுறதுக்கு. அந்த 1/4 மணி நேரத்துக்கு இந்த ஸ்நாக்ஸை 2 பேரும் சாப்பிட்லாம். A few moments later. என்னது, பிரியாணி போடுறன்னு கூப்பிட்டு வந்து டிவியை போட்டுக்கிட்டு இருக்கான். எப்பா, பிரியாணி போடலை? பிரியாணி தான் போட போகிறேன். சூர்யாவோட தம்பி கார்த்தி நடித்தாருல்ல, அந்த பிரியாணி. ஆஹா, நீ சொன்ன பிரியாணி இதுவா? ஆமாம், நீ என்ன நினச்ச? ஏப்பா, நான் சாப்பிட்ற பிரியாணின்னு நினச்சேன்பா. பிரியாணியை நம்பி வீட்டில் இருந்த பழைய சாதத்தையும் கீழே கொட்டிட்டேனே ஐயா. ஏப்பா, சாப்பிட ஏதாவது இருக்குது? அடடா, இப்போ தான் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன், மீதம் இருந்ததை நாய்க்கு வச்சுட்டேனே. கையில் இருந்த பணத்தில் பேசாமல் ஒரு குவார்ட்டர் குஸ்கா சாப்பிட்ருக்கலாம். ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வீட்டில் இருந்த சோறும் போச்சு, குவார்ட்டர் குஸ்காவும் போச்சே ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.